இங்கே நம்முடைய மேடையிலே இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர், குறிப்பாக என்னுடைய நண்பர் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த நம்முடைய சகோதரர்கள் இங்கே இருக்கின்றார்கள். மஸ்தான் அவர்கள் யாருக்கும், அவர் குடும்பத்தை தவிர யாருக்கும் எதுவுமே செய்யல, யாருக்குமே எதுவும் செய்யல. அவருடைய சமுதாயம், இஸ்லாமிய சமுதாயத்துக்கு துரோகம், அவருடைய தொகுதி மக்களுக்கு துரோகம், அவரை நம்பி அவருக்கு வாக்களித்த மக்களுக்கு துரோகம், யாருக்குமே செய்யலாம். அவருடைய மகன் நகராட்சி தலைவர், அவருடைய தம்பி நகர செயலர். இவ்வளவுதான். இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். யாருக்குமே நன்மை செய்யாத ஒரு வேட்பாளர். ஆனால் உங்களுக்கு எத்தனையோ நன்மைகள் செய்து இந்த தொகுதியின் மான மரியாதையை காப்பாற்றிய என் அருமை தம்பி கணேஷ்குமார் அவர்களை நீங்கள் மாம்பழம் சின்னத்தில் மாற்றினீர்கள். இந்த செஞ்சி தொகுதி எப்பேற்பட்ட தொகுதி? செஞ்சி கோட்டை. செஞ்சி கோட்டை நான் போய் பார்த்தேன். 100 நாள் நடைபயணம் இங்க மேற்கொண்ட செஞ்சிக்கு நான் வந்தேன், இங்க பேசினேன். செஞ்சி கோட்டையை போய் பார்த்தா அனாதையா நிக்குது அந்த கோட்டை. அந்த கோட்டை எத்தனை மன்னர்கள் ஆண்டார்கள், எத்தனை மன்னர்கள் ஆண்டார்கள். காடவராயர் ஆரம்பிச்சு அதன் பிறகு எத்தனையோ 15 மன்னர்கள், அதன் பிறகு வெள்ளையர்கள் வந்தார்கள், பிரெஞ்சுக்காரன் வந்தான், டச்சுக்காரன் வந்தான், எல்லாம் வந்து ஆண்ட அந்த கோட்டை இன்னைக்கு அனாதையா, பராமரிப்பில்லாத அனாதையா நிற்கின்ற அந்த செஞ்சி கோட்டை. இதுவே வேற யாராவது அமைச்சரா இருந்து, வேற யாராவது சட்டமன்ற உறுப்பினரா இருந்ததுன்னா அந்த செஞ்சி கோட்டையை வைத்து மிகப்பெரிய பொருளாதாரம் இந்த பகுதியிலே முன்னேற்றம் அடைந்திருக்கும். எத்தனையோ வெள்ளக்காரங்க எல்லாம் வந்திருப்பாங்க. சுற்றுலா தலம் மட்டுமல்ல, நம்முடைய பாரம்பரியம் ஐநா சபை அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது. அது தானா வந்து கொடுத்திருக்கிறது. கொடுத்தும் ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாத இங்க இருக்கின்ற ஒரு அமைச்சராக இருந்த இப்ப இருக்க சட்டமன்ற உறுப்பினர் திமுக ஆட்சி. சிந்தித்து பாருங்கள். தம்பி கணேஷ்குமார் இங்கு வெற்றி பெற்றவுடன் நான் தம்பி கணேஷ்குமார் அவர்களை டெல்லிக்கு அழைத்து சென்று அங்கிருக்கின்ற அமைச்சர் பெருமக்களை சந்தித்து இந்த செஞ்சிக்கோட்டை வளர்ச்சிக்கு என்னென்ன தேவைகளோ அதை நானும் சேர்ந்து செய்து கொடுப்பேன். இது உறுதி.